ஈவினிங் வீட்டுக்கு க்ராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. பட் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறது மட்டும் பண்ணாமையே இருந்துச்சு. ஸோ அதையும் எனக்கு ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை தனியாக எடுத்து ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆயில் ஊற்றினோம் அப்படின்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த கோட்டிங் எதுவுமே நல்லா ஒட்டிகிட்ருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் அது கூடயே லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி அது நல்லா கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா மொறுன்னு காலிஃப்ளவர் 65 ரெடி. இதோட டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.